வணக்கம். தமிழ் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ கிரிப்டோலேருந்து உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து யூவிசி, அதாவது ஓல்டு யூவிசி காயின் பற்றியும், யூவிசி எக்ஸ் அல்ட்ராவெக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காயின் பற்றியும், ஓல்டு ட்ரிபிள் எம்சி பற்றியும் இன்றைக்கி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து நம்ம அப்ளைன் மூலிமா சில ஆடியோ மூலிமா நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த ஆடியோவை என்னுடைய ஆடியோ முடித்த பிறகு அந்த ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். அதை பார்த்து என்ன பண்ணலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு கூடுதலாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். யாராவது வந்து அல்ட்ராவெக்ஸ் எக்ஸ் வந்து காயின் வச்சுருக்கீங்க, இல்லை நான் புதுசாக வந்து மெம்பர்ஷிப்பாக நான் உள்ளே வர போகிறேன்னு நினைக்கிறவங்க, என்னுடைய ரெஃபரல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதை எப்படி நான் பை பண்ணுறேன், எப்படி வந்து வாங்கி அந்த ட்ரேடிங் ஃபுல்லில் அல்ட்ராவெக்ஸுடைய ட்ரேடிங் ஃபுல் எப்படி நம்ம ஸ்டேக் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்றதையும் அதை பற்றி போட்டிருக்கேன். இப்போதைக்கு வரவங்களுக்கு, இன்றைக்கி நாளைக்கு மோஸ்ட்லி வரவங்களுக்கு ஒரு காயின் ரேட்டு இன்றைக்கி இப்போ கரண்ட்டாக வந்து 0.26 போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு காயின் ரேட்டு வந்து $3 எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு $50 எடுத்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நம்ம வெளியே வரலாம். ஒரு 1 or 2 மந்த்தில் நம்ம கேபிட்டல் எடுத்துகிட்டு மீதியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரது நம்மளாம் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் விஷயம். மேற்கொண்டு இந்த அப்டேட்டட் வந்து இப்போ நான் அப்டேட் சொன்னேன் இல்லையா, அந்த அப்டேட் ஓல்டு யூசி காயின் பற்றியும் ஓல்டு ட்ரிபிள் எம்சி பற்றியும் இந்த அப்டேட்டை நான் கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட்டை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதோட வந்து என்னுடைய விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு என்னுடைய டவுன்லைனில் யாராவது ஜாயின் பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே மணி ஏர்ன் பண்ண நினச்சினாலும் என்னுடைய ரெஃபரல் மூலிமா என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெஃபரல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப் இல்லாமல் நான் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அந்த வீடியோவை நான் அடுத்தது ப்ளே பண்ணுறேன். யூவிசி டு யூவிசிஎக்ஸ் ஸ்வாப் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எம்எம்சி காயின் இருந்தால் தான் அது வரும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்லேருந்து அப்டேட் வந்துருந்துச்சு. அதனால் 0.1 0.2 சம்திங்கில் எல்லோரும் வாங்கி வச்சுருந்தோம். அப்போ அந்த எம்எம்சி காயின் எடுத்துகிட்டு போய் எம்எம்சி ப்ராஜெக்டில் போய் டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபால் வேலட்லேருந்து எம்எம்சி காயின் வந்து டெபிட் ஆயிரும். ஆனால் ஸ்டேக்கிங் ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா எம்எம்சி வந்து புதுசாக காயின் ஒன்று கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்லேயோ காயின் ஸ்டோர்லையோ இல்லை ஸ்வாப்பிங்லேயோ நீங்கள் போய் சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? யூஎஸ்டிடியாக மாற்றிக்க முடியும். இல்லை ப்ராஜெக்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஓல்டு எம்எம்சி காயின் என்ன பண்ணுறது? நான் யூவிசி டு யூவிசி எக்ஸாக மாற்றும் போது நான் ஓல்டு எம்எம்சி காயின் வாங்கி வச்சுருந்தேன் அப்போதைக்கு வேணும் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுறது அப்படின்னா அது அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு 1 or 2 மந்த்தில் அது எம்எம்சி காயின் அப்படியே 0 ஆகிட்டு உங்களுக்கு நியூ எம்எம்சி காயினாக சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இப்போ யூவிசி டு யூவிசி எக்ஸாக ஸ்வாப் பண்ணோம்ல, அதுக்கு ஸ்வாப்பிங் போய் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எம்எம்சிலேருந்து